ஹாய் எவ்ரிபடி. நான் தான் ரகுநாதன், பல் மருத்துவர். நான் இங்கே பல் டாக்டராக மட்டும் பேச வரல. ஜஸ்ட் ஒரு நாலேஜ் ஷேர் பண்ணிக்கவும் வந்திருக்கேன். ஆக்சுவலி நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேஷனை நோக்கி எதுவும் படிக்க மாட்றாங்க. எல்லாமே வீட்டில் பேரண்ட்ஸ் கம்பல் பண்ணுறதுனால வராங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் படிக்க மாட்றாங்க. ஆக்சுவலி பேஷனை நோக்கி படித்தா மட்டும்தான் கொஞ்சம் லைஃப்பில் ஒரு அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணும்போது அதில் புது புது இன்னோவேஷன்ஸ் பண்ண முடியும். அதில் புது புது இன்வென்ஷன்ஸ் பண்ணி அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண முடியும். பட் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு ப்ரெஷரை மைண்டில் போட்டுட்டு படிக்கிறாங்க. இப்போ கூட பார்த்தா ரீசெண்டாக அந்த நீட் தேர்வுனால் நிறைய பேர் லைஃப்பை இழந்திருக்காங்க. அதை படித்து அதில் கிளியர் பண்ண முடியலன்ட்டு. ஏன் பேரண்ட்ஸ் அப்படி ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல பசங்களை. அதை கொஞ்சம் எல்லோரும் தடுக்கணும். அதை கொஞ்சம் பேசி புரிய வைக்கணும். நிறைய பேர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படுற கஷ்டம் பார்த்திங்கன்னா நீட்டுக்காக உட்காந்து ரொம்ப ப்ரெஷரபுளாக படித்து அவங்க நிறைய பேர் லைஃபே கூட இழந்து போகிறாங்க. நிறைய பேர் அவங்க என்ன சொல்கிறது, ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. அவங்களோட ஆக்சுவல் பொட்டென்ஷியலு ஆக்சுவலாக எதில் அவங்க வில் பவரோட இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு விஷயத்தை பேஷனபுளாக பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை பண்ண முடியல. எல்லாருமே டாக்டர், எல்லாருமே இன்ஜினியர், இல்லை எல்லாருமே லைக் அந்த க்ரீமி லேயர் இதுவான படிப்பு படிக்கணும், அதில் வரணும்னு நினச்சா எல்லாமே க்ரீமி லேயர் படிப்பு தான். எல்லாத்துலேயுமே எல்லா விஷயங்களும் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது, நியூ இன்னோவேஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி யாரும் யோசிக்க மாட்டுறாங்க. நிறைய பேர் நிறைய விஷயம் கிடைக்கலன்றதுனால தவறான விஷயத்துக்கு போயிடுறாங்க, தவறான முடிவு எடுத்துடுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நான் உலகத்துக்கு சொல்லணும், சம்திங் என்னால் முடிஞ்ச நான் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். தயவுசெய்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிக்காதீங்க.